நெய்வேலி பாலு சார், பாஜக தரப்பு காங்கிரஸ் தரப்பு இந்த ரெண்டு தரப்பு கருத்துக்களையும் கேட்க முடியுது. காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் நடந்ததை பாஜக சுட்டிக்காட்டுவதும், பாஜக நிகழ்காலத்தில் நடக்கக்கூடிய விஷயங்களுக்கு காங்கிரஸ் கேள்வி கேட்கும்போது உங்கள் காலத்தில் நடந்துச்சுன்னு பாஜக சுட்டிக்காட்டுவது, இப்படி சுட்டிக்காட்டுவது மட்டும்தான் நாடாளுமன்றத்துடைய செயல்பாடுகளாகவே போயிடுமா? நாடாளுமன்றத்துடைய செயல்பாடுகள் ஏற்புடையதாக இருக்குதா? ஏன்னா நீங்கள் ஒரு மூத்தவர், உங்களுக்கு நிறைய நாடாளுமன்றத்துடைய தொடர்களை பார்த்துருப்பீங்க. இப்போ இருக்கக்கூடிய நாடாளுமன்றங்கள் என்பது மக்களுக்கான ஜனநாயகத்திற்கான நாடாளுமன்றமாகத்தான் நடக்குதா ஒவ்வொரு கூட்டத்தொடரும்? இல்லை, உங்கள் கேள்விக்கு ரொம்ப வருத்தத்தோடு இல்லை அப்படின்னு நான் சொல்ல வேண்டியதாக தான் இருக்கு. ஏன்னு கேட்டிங்கன்னா, பாராளுமன்றத்தில் மிகப்பெரிய ஆளுமைகள்லாம் இருந்திருக்காங்க. கிருபாலினி, ஜெயபிரகாஷ் நாராயணன், அது மாதிரி நாத்பாய், ஜார்ஜ் ஃபெர்னாண்டஸ், அந்த மாதிரி மிகப்பெரிய ஆளுமைகள்லாம் இருந்திருக்காங்க. அது மாதிரி பொது உடைமை இயக்கத்தில் பல்வேறு தோழர்கள் அன்றைக்கு பாராளுமன்றத்தில் இருந்திருக்காங்க. இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா பாராளுமன்ற வரலாற்றில் மிகச் சிறப்பான பேச்சாளர்கள், அது பாராளுமன்றத்தை சிறப்பாக பயன்படுத்தி கொண்டவர்கள் என்று பார்த்தால் பெரும்பாலும் எதிர்க்கட்சியை சேர்ந்தவர்களாக இருக்காங்க. இப்போ நேரு பேசினார், இந்திரா காந்தி பேசினாங்கிறது மட்டுமே அல்ல, காங்கிரஸ் கட்சி உறுப்பினர்கள் என்ன பேசினார்கள் என்பது அல்ல. பாராளுமன்ற வரலாற்றில் அல்லது சிறப்பாக மக்களுடைய பிரச்சனைகளை பாராளுமன்றத்தில் இழுத்து பேசியவர்கள் யார் என்று பார்த்தால் பெரும்பாலும் எதிர்க்கட்சி தலைவர்களாக இருக்கிறார்கள். அப்போ என்னன்னா, நான் ஒரே ஒரு கேள்வி தான் நான் பாஜகவையும் குறிப்பாக அதனுடைய பிரதமர் மோடி அவர்களையும் கேட்க விரும்புகிறேன். நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லையே. இப்போ இவர் கூட ரவிச்சந்திரன் கூட சொன்னார், நீங்கள் நாளைக்கு ஓட்டு கூட்டாரும் உங்களுக்கு தான் மெஜாரிட்டி இருக்குது, நீங்கள் ஜெயிச்சிருவீங்க. அது எந்த மசோதாவும் எதிர்க்கட்சிகள் கொண்டு வந்தால் இங்கே பாஸ் பண்ணி வைக்க முடியாதுங்கிறது தெரியும். அப்படி இருக்கும்போது we don't have a discussion, ஒரு விவாதத்தை ஏன் உங்களால் பயன்படுத்த முடியாது? ரெண்டாவது, அவர் மகாராஷ்டிரா தேர்தல் பிரச்சாரத்திலேருந்து நான் மோடி வெளியில் வர்றேன்னு நினைக்கிறேன். ஏன்னு கேட்டால் அவர் பேசுகிறாரு, அதிகார பசி கொண்டவர்கள், அந்த வார்த்தை சொல்லலாமா? ஒரு அதிகார பசின்னா அப்போ உங்களுக்கு அதிகார பசி இல்லையா? உங்களுக்கு என்ன இது அஜீரணமா? அப்போ என்னன்னா, அதிகார பசி கொண்டவர்கள் பாராளுமன்றத்துக்குள்ளே வந்துட்டாங்கன்னா இங்கே பேசி அவங்க அதிகாரத்தை அடைய முடியுமா? அப்போ என்னென்னா, அந்த வார்த்தையே என்னென்னா, இன்னும் அவர் மகாராஷ்டிரா அந்த தேர்தலேருந்து அவர் மாறவே இல்லைன்னு நினைக்கிறேன். ரெண்டாவது, இதுக்கு முன்னால் நிறைய தடவை பார்லிமெண்ட்டு டிஸ்டர்பன்ஸ் ஆகிருக்கு, இந்த மாதிரி டிஸ்டர்ப் ஆகிருக்கு. எல்லா டைமும் இந்த மாதிரி மோடி பேசுனது இல்லை, தலையிட்டு பேசுனது இல்லை. மோடிக்கு பாராளுமன்றத்தை பொறுத்த அளவில் எவ்வளோ மரியாதை இருக்குதுன்னு நான் பல முறை சொல்லியிருக்கேன், இப்பவும் சொல்கிறேன். பாராளுமன்றத்தை துவக்கி வைத்துவிட்டு மறுநாளே அவர் வெளிநாட்டு போயிடுவார். ஒரு நாள் கூட நேருவோ இந்திரா காந்தியோ பாராளுமன்றம் நடக்கும்போது போக மாட்டாங்க. இன்னும் சொல்லப்போனால் வெளிநாட்டிலேருந்து யாராவது டிக்னிட்டரிஸ் வந்தால் அவங்கள வரவேற்பதற்கு மட்டும்தான் செஷன் பார்லிமெண்ட்லேருந்து வெளில போவாங்க, வெளில போகவே மாட்டாங்க. அப்படி ஒரு மரபு இருக்குது நம்ம பாராளுமன்றத்திற்கு. அப்படிப்பட்ட மரபை துச்சமாக மதிக்கக்கூடியவர் மோடி. அவர் சொல்கிறாரு, நீங்கள் இங்கே இதை கெடுக்கிறீங்க அப்படின்ட்டு. என்ன நான் என்ன சொல்கிறேன்னா, ரொம்ப சிம்பிளான விஷயம். ஜாயின்ட் பார்லிமெண்டரி கமிட்டி வைங்க, கடைசியில் உங்கள்கிட்ட தான் ஓட்டுக்கு வரப்போகுது, உங்களால் ஜெயிக்க முடியும்ட்டு. அது மட்டும் இல்லை, உங்களுடைய புகழ் எப்படி தெரியுங்களா? 145 காங்கிரஸ் எதிர்க்கட்சி எம்பிகளை வெளியில் அனுப்பிவிட்டு எத்தனை சட்டங்களை நீங்கள் பாஸ் பண்ணீங்க? அப்போ உங்களுக்கு இந்த பாராளுமன்ற ஜனநாயகம் நம்பிக்கை இருக்கதை நான் எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? அதனால் அந்த மாதிரிலாம் சொல்லக்கூடாது. ரெண்டாவது, இந்த அதிகார பசிங்கிற அந்த வார்த்தையை அவர் பயன்படுத்தக்கூடாது, மோடி சொல்லக்கூடாது. ஏன்னா அவர் அதிகார பசி இல்லாதவரா, அல்லது அவருடைய கட்சியோ அல்லது அவர் கூட்டணி இருக்கக்கூடிய அதிகார பசி இல்லாதவர்களா? அதனால் அந்த வார்த்தையெல்லாம் பயன்படுத்துவது என்பது சரியாக இருக்காது. அதனால் ரெண்டாவது நான் என்ன சொல்கிறேன்னா, இங்கே சொல்கிறதுல அவர் என்ன சொல்கிறாருன்னா, மக்களால் நிராகரிக்கப்பட்டவர்கள், அந்த வார்த்தையால் பேசவே கூடாது. 80-90 முறை நிராகரிக்கப்பட்ட. ஏன்னா ஆமாம், அது எதை சொல்கிறாரு? 80-90 முறை இவங்க பாராளுமன்றத்தில் கொஸ்டின் எழுப்பி அதை நாங்கள் நிராகரிச்சிட்டோம் அப்படிங்கிறத சொல்கிறாரா? இன்னொன்று, இந்த ராஜ்யசபாவில் தன்கர்னு ஒருத்தர் இருக்கார், அவர் வைஸ் பிரசிடென்ட், நாட்டினுடைய துணை ஜனாதிபதி. அவர்கிட்ட எந்த கோரிக்கை கொடுத்தாலும் உடனே நிராகரிச்சிடுவார். அந்த பில்லு, அதாவது ஒரு ப்ரப்போசல்லாம் ஒரு கடிதம் கொடுக்குறாங்கன்னு சொன்னாலே அதே நிராகரிச்சார். இப்போ கூட பாருங்கள், நேற்று நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா ஜன்கர் அந்த கோரிக்கையை நிராகரித்து விட்டார். ஏன் நிராகரிக்கிறீங்க? ஆமாம், நிராகரிக்க வேண்டிய அவசியம் இல்லையே. நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள், நாங்கள் விவாதம் நடத்துகிறோன்னு சொல்லுங்கள். அது சொல்லக்கூடாதா? அது தன்கர் அவருடைய வேலையாக இருக்குது. அடுத்த வார்த்தை என்ன தெரியுமா பேசுவார்? நான் உங்களெல்லாம் ரொம்ப மதிக்கிறேன் அப்படிம்பாரு. இந்த மாதிரி மாறி 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 அவர் ஒரு பெரிய ட்ராமாவே நடத்துவார் தன்கர். ஆனால் அவர் என்ன சொல்கிறாரு, நான் நிராகரிக்கலை, இன்னைக்கு டே ஷெடியூல் ஒன்று பண்ணிட்டோம், இந்த ஷெடியூலை ஏன் காங்கிரஸ் மாற்ற நினைக்குது அப்படின்னா மாற்றது. அதாவதுங்க ஒரே விஷயங்க, நான் என்ன சொல்கிறேன்னா, ஷெடியூலை மாற்றணுன்னா அவங்க சொல்லவே இல்லை.
இந்த 3 பிரச்சனைகள் 4 பிரச்சனையை பேசணும்னு சொல்றாங்க. பேசணும்னு சொல்லுங்க. நாளைக்கு பேசுங்க. நீங்க சொல்லுங்க. எல்லாம் உங்களுடைய நீங்க கொடுத்துருக்கீங்க, எங்களுக்கு நீங்க வந்து ஒத்திவைப்பு தீர்மானம் கொடுத்துருக்கீங்க, இதை பற்றி ஒரு டிஸ்கஸ் நடத்தணும்னு சொல்றீங்க, ஜேபிசி அமைக்கணும்னு சொல்றீங்க, அதையெல்லாம் அரசாங்கம் பரிசீலிக்கும் அப்படின்னு சொல்லுங்களேன். அதையும் தவிர ஒரு துணை ஜனாதிபதியாக இருக்கக்கூடிய ராஜ்யசபாவுடைய தலைவருக்கோ அது லோக்சபாவுடைய தலைவருக்கோ நீங்கள் எதுவும் பண்ண போகிறதில்லை. ஆக இவர்கள் வைக்கக்கூடிய கோரிக்கைக்கு பதில் சொல்ல வேண்டியது ஆளுங்கட்சி. பிஜேபி தான் சொல்லணும், மோடி தான் சொல்லணும். அதை விட்டுட்டு இவங்களே ஏன் நிராகரிக்கிறீங்க? அப்போ அதுவே என்னன்னா நீங்கள் உங்களுடைய எல்லை மீறி நடத்துறீங்க. இன்னும் சொல்ல போனால் பாராளுமன்றத்தை நடப்பதில் தொடக்கத்திலேயே இன்றைக்கு தன்கர் போன்றவர்கள் வந்து அதற்கு எதிராக இருக்கிறார்கள் அப்படிங்கிறத நான் பார்க்குறேன். ஏன்னா இதற்கு முன்னால் இருந்த பல்வேறு கட்சிகளை சேர்ந்தவர்கள் இருந்திருக்காங்க. இன்னும் சொல்ல போனால் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு எதிர்க்கட்சி தலைவரே காங்கிரஸ் பீரியடில் ஒரு கம்யூனிஸ்டே வந்து சபாநாயகராக இருந்திருக்கார், ஸ்பீக்கராக இருந்திருக்கார். அப்படியெல்லாம் வந்து ஒரு வரலாறு படைத்த இடத்துல இன்றைக்கு என்ன என்று சொன்னால் ஒரு ப்ரப்போசல் சொல்லும் போதே அதை நிராகரிக்கக்கூடிய ஒரு மூடில் தான் நீங்கள் இருக்கீங்க. காரணம் என்ன என்று சொன்னால் உங்களால் எதிர்கட்சிகளை அல்லது எதிர்கருத்துக்களை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலையே உங்களுக்கு இல்லை. அப்போ நான் என்ன சொல்கிறேன்னா அதிகார பசி உங்களுக்கு தான் இருக்குது. அப்போ என்ன நினைக்கிறீங்கன்னா அதிகார பசி என்பதை விட சர்வாதிகாரம் தான் இன்றைக்கு நடத்தணும்னு சொல்கிறீங்க. இன்னொன்று சொல்கிறீங்க வந்து பாராளுமன்றத்தை என்ன வேற எங்களுக்கு ஒரு எதிர்கட்சி தலைவராக இருக்கார், இல்லை ஏதோ ஒரு கட்சி தலைவராக இருக்கார், தேர்ந்தெடுக்கப்பட்டு வந்தவருடைய வேலை என்ன? ரவிச்சந்திரன் சொல்கிறாரு நம்ம உள்ளூர் பிரச்சனை பேசணும், அதெல்லாம் பேசணும், அதுக்கு தான் நீங்கள் வந்திருக்கீங்கிறாரு. இப்படியெல்லாம் வந்து கொச்சப்படுத்தக்கூடாது. அதெல்லாம் வந்து அது சம்மந்தமே இல்லை. அதெல்லாம் பேசுறதுக்கு வேறு ஆள் இருக்குது, நீங்கள் இதெல்லாம் பேசக்கூடாது, நீங்கள் கோடம்பாக்கத்தையும் கும்டி பூண்டியை பற்றி பேசுங்க அப்படியெல்லாம் நம்ம சொல்லக்கூடாது. அப்படியெல்லாம் சொல்லுவது என்ன என்று சொன்னால் நம்மை நாம் தாழ்த்தி கொள்வது மட்டுமல்ல பாராளுமன்ற ஜனநாயகத்தையே கொச்சைப்படுத்துற மாதிரி இருக்குது. சரி, நான் அது பாலுவோட கருத்தை எடுத்துக்கிறேன். பாலு சார் இது கேட்டதுதான். இப்போ ரவிச்சந்திரன் சார் சொல்றதா இருக்கட்டும், நவநீத் சார் சொல்றதா இருக்கட்டும், ஒவ்வொருத்தருமே நாங்கள் விவாதத்தை பற்றியே அவங்க பேசலை. விவாதத்திற்கு நாங்கள் ஏற்றுக்கிறோம், சரி எங்களுக்கு பெரும்பான்மை இருக்குன்னா எங்களுக்கு ஒரு பிரச்சனை இல்லை, நாங்கள் விவாதத்துக்கு ஏற்ற அழைப்பு வந்துடும்னு சொல்லணும்ல. ஆனால் அதை தவிர்த்துட்டு அடுத்த கட்ட பிரச்சனைக்கு நகர்வதற்கான காரணம் என்ன? அதாவதுங்க பாராளுமன்றத்தின் மீது நம்பிக்கை வச்சு தான் உங்ககிட்ட வரேன். பாலு சார்கிட்ட போயிட்டு நான் கேட்டு வந்துடுறேன். சரி, நடக்குது. அப்போது ஒவ்வொரு பிரச்சனைக்கும் வந்து அதற்கு ஒரு பின்னணி இருக்கிறது, அதுக்கு வந்து ஒரு சர்வதேச சதி இருக்கிறது. அந்த மாதிரி பேசுவது வந்து அது வந்து ஒரு முறையே இல்லை. அது வந்து அது ரொம்ப தவறான வழிகாட்டுதலாக போய்டும். ஒவ்வொரு பாராளுமன்ற கூட்டத்திற்கு முன்னால் ஏதாவது ஒன்று நடக்கும், அதை எடுத்துகிட்டு வந்துடுவீங்க அப்படின்னு சொன்னால் இதுக்கு பேசப்பட்டதை நீங்கள் சரியாக சொன்னீங்க. மணிப்பூர் பிரச்சனை வந்து 3 வருஷமாக நடக்குது, அது இது வரைக்கும் இல்லை. நான் என்ன சொல்கிறேன், ஒரே ஒரு விஷயம், நீங்கள் மோடியை பற்றி உங்களுடைய கட்சி தலைவர், உங்களுடைய பிரதமர், நீங்கள் எவ்வளோ வேணாலும் பெருமையாக பேசுகிறான், நீங்கள் உலக தலைவர்னு பேசுகிறீங்க. அவர் வந்து இது அவர் வந்து உக்ரைன் வாரம் நிறுத்திடுவார், வந்து இதில் இஸ்ரேல் வாரம் நிறுத்திடுவாருலாம் பேசுங்க. ரைட்டு, நீங்கள் அதெல்லாம் பேசுங்க, அப்படி செய்யட்டும், நம்ம வேண்டாம்னு சொல்கிறேன். உலக அளவில் சமாதானத்தை நிலைநிறுத்தக்கூடியவர் விஸ்வகுரு அப்படின்லாம் சொல்கிறீங்க. நீங்கள் அதை பற்றி எங்களுக்கெல்லாம் அதை பற்றி பிரச்சனை இல்லை, நீங்கள் உங்கள் கட்சி தலைவரை புகழ்ந்து பேசுகிறீங்க. அது ஆனால் ஒரு தோற்கடிக்கப்பட்டவர் என்று உங்களால் வர்ணிக்கப்படுபவர்கள், அதிகார பசி கொண்டவர்கள் என்று உங்களால் சொல்லப்பட்டவர்கள், அவர்களை போய் நீங்கள் ஒவ்வொரு தரமும் வெளிநாட்டை ஒரு சரியாக தான் நீங்கள் ஒரு பிரச்சனை எடுத்துகிட்டு வரீங்கன்னு சொல்கிறது எந்த நியாயம்? அது நவநீத் சொல்கிறது வந்து அது வந்து ஒரு வாதத்திற்கு கூட பொருத்தமாக இல்லை. அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது, சொல்ல வேண்டிய தேவையில்லைன்னு சொல்கிறேன். அதே மாதிரி இன்னொன்று என்ன சொல்கிறேன்னா, வர பாராளுமன்றத்தை பொறுத்தளவில் இந்த வாதங்கள் என்பதும் வார்த்தைகள் என்பதும் ரொம்ப தரம் தாழ்ந்து போயிட்டுருக்குங்கிறத நான் ஒரு நடுநிலையாளராக நான் பார்க்கிறேன். ஏன் அப்படின்னு சொன்னீங்கன்னா, இன்றைக்கு போன முறை பாராளுமன்றத்தில் அந்த தேர்தல் பரப்புரையில் பேசும்போது மோடி வந்து காங்கிரஸ்னாலே கொள்ளையடிக்கிறவங்கன்னாரு. இவங்க சொன்னார் பொய் புரட்டு, இதை தவிர ஒன்றுமே கிடையாதுன்னு சொன்னாங்க. நான் என்ன கேட்குறேன்னா, உலகத்திலே மிகப்பெரிய ஒரு பெரிய ஜனநாயக நாடு என்று சொல்லக்கூடிய நாட்டினுடைய தலைவர்கள் 2 பேர், ஒன்றும் மல்லிகார்ஜுன கார்கே, இன்னொருத்தர் மோடி. இவங்க 2 பேரும் பேசக்கூடிய சொல்லாட்சி, அவருடைய சொல்லாட்சி எப்படி இருக்குது, எப்படி பயன்படுத்துகிறாங்க என்று சொன்னால் அது என்ன காட்டுது என்று சொன்னால் இவர்களுக்கு மக்களிடம் தெரிவிப்பதற்கு எதுவும் இல்லை. அதான் நான் என்ன சொல்கிறேன்னா,
இந்த ரெண்டு கட்சியுமே நிராகரிக்கப்பட வேண்டுமா மக்களால்? அப்படிதான் வரக்கூடிய ஒரு சூழல் வருகிறது. அதனால் அரசியலில் வந்து பேசும் பொழுது அந்த கண்ணியத்தையும் அதனுடைய கௌரவத்தையும் காப்பாற்றணுங்கிறதுல எதிர்க்கட்சியை விட ஆளுங்கட்சிக்கு கூடுதலான பொறுப்பு இருக்குது என்பதை தான் நான் பார்க்கிறேன். சரி.